Let's start with the second heading, English literature and English history. இந்த பாயிண்டில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நான் I trust that the reader of these pages will think about it carefully for himself. நல்ல தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். எவ்ரி மேன் பிலாங்ஸ் டு ஹிஸ் ரேஸ் அண்ட் ஏஜ் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவனோட காலத்திற்கும் சமூகத்திற்கும் சொந்தமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. இட் மே பி a question to your exams. ஒவ்வொரு மனிதனும் அவனோட காலத்துக்கும் சமூகத்திற்கும் சொந்தமானவன். And no matter how marked his personality, the spirit of his race and age finds expression through him. Every man belongs to his race and age, and no matter how marked his personality. அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, இலக்கிய வரலாறு எப்படி தனித்தப்பட்ட தன்மை கொண்டிருக்கும், தேசிய தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு no matter how marked his personality, the spirit of his age and age finds expression through him. அவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக எப்படி அவரோட பர்சனாலிட்டி, அந்த ஸ்பிரிட், ரேஸ், இது எல்லாத்தோட பர்சனாலிட்டி வெளிப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹேஸ் தர்ஃபோர் ஏ நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் ஏ பர்சனல் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்னென்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹேஸ் தர்ஃபோர் ஏ நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் ஏ பர்சனல் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னால் அதில் ஒரு நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மூணு இருக்கும். நேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மூணுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் நாட் ஓன்லி அன் அக்கவுண்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை எ நம்பர் ஆஃப் செப்பரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். ஒரு ஒர்க் டன் பை எ நம்பர் ஆஃப் செப்பரேட் இங்கிலீஷ் ரைட்டர், ஒரு படைப்பு ஏற்படுதுன்னா நம்ம அதை என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, செப்பரேட் அக்கவுண்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை எ நம்பர் ஆஃப் செப்பரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ அன் அக்கவுண்ட் ஆஃப் எ கிரேட் பாடி ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு தனிப்பட்ட ஆங்கில எழுத்தாளர்களின் படைப்பு மட்டும் இல்லை, அது எல்லா ஆங்கில மக்களின் திறமையால் உருவான பெரிய இலக்கிய தொகுப்பின் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இட் இஸ் நாட் ஓன்லி அன் அக்கவுண்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை எ நம்பர் ஆஃப் செப்பரேட் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், இட் இஸ் ஆல்சோ அன் அக்கவுண்ட் ஆஃப் எ கிரேட் பாடி ஆஃப் லிட்ரேச்சர். அப்படின்னா மொத்தமான, அது ஒரு முழு ஆங்கில மக்களின் திறமையால் உருவான பெரிய இலக்கிய தொகுப்பின் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. Which in its totally is to be regarded as the production of the genius of the English people. Everything that for good or evil has entered into the making of our nation's life. அதாவது நமது நாட்டு, நேஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறது நாட்டை குறிக்குது. நமது நாட்டின் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நடந்த அனைத்தும் எல்லாத்தில் பிரதிபலிக்குதுன்னா லிட்ரேச்சரில் பிரதிபலிக்குது. Everything that for good or evil has entered into the making of our nation's life has also entered into the texture of its literature. அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் நடந்த நல்லது கெட்டது எல்லாமே இலக்கியத்தில் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி இஸ் அவர் நேஷன்ஸ் பயோகிராஃபி. ஒரு சாதாரண இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டோட பயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட லிட்ரேச்சரை நாட்டின் சுயசரிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சர் ஆட்டோபயோகிராஃபி, ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி, நேஷன்ஸ் பயோகிராஃபி, அவ்வளோதான். இந்த ஒன் வி ரீட் த ஸ்டோரி ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ். இலக்கியத்தில் வரலாற்றில் நாம் நாட்டில் என்ன செயல்கள் செய்கிறோமோ அதை செயல்கள், நார்மலாக செய்கிற செயல்களையும் சாதனைகளையும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. In the one we read the story of its actions and practical achievements.
லிட்ரேச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த அதர் த ஸ்டோரி ஆஃப் இட்ஸ் இன்டலெக்சுவல் அண்ட் moral டெவலப்மெண்ட். தட் மீன்ஸ் எதில் வந்து ஆக்ஷன்ஸையும் ப்ராக்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸையும் படிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் ஆக்ஷன்ஸையும் இது கொஷினாக கூட கேட்கலாம். ப்ராக்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸை எதில் படிக்கிறோம், செயல்கள் எதில் படிக்கிறோன்னு கொடுத்துடலாம். ப்ராக்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸையும் ஆக்ஷன்ஸையும் எதில் படிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். நம்ம என்ன சொன்னோம், ஆர்டினரி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியை நேஷன்ஸ் பயோகிராஃபின்னு சொல்கிறோம். ஆர்டினரி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியை வந்து என்ன சொல்கிறோம், நேஷன்ஸ் பயோகிராஃபின்னு சொல்கிறோம். லிட்ரேச்சர் என்னன்னு சொல்கிறோன்னா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸோ நேஷன்ஸ் லிட்ரேச்சரில் படிக்கிறது வேறு, ஹிஸ்ட்ரி இப்போ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா செயல்களையும் சாதனைகளையும் படிக்கிறோம். அதே வந்து லிட்ரேச்சரில் என்ன படிக்கிறோன்னா இன்டலெக்சுவல் அண்ட் moral டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த செயல்கள், அறிவியல் மற்றும் ஒழுக்க வளர்ச்சி, moral டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சியெல்லாம் எதில் படிக்கிறோம் அப்படின்னா லிட்ரேச்சரில் படிக்கிறோம். ஸோ லிட்ரேச்சரை தான் நம்ம ஆட்டோபயோகிராஃபின்னு சொன்னோம். ஸோ moral டெவலப்மெண்ட்லாம் கண்டிப்பாக ஆட்டோபயோகிராஃபியில் தான் வரும். As we follow the history of our literature through all its transformations, therefore we are brought into direct and living contact with the motive forces of the inner life of each successive generation and learn at first hand how it looked at life and what it thought about it, what were the things in which it was most interested and by which it was most willing to be amused. இலக்கிய வரலாற்றை நாம் காலங்காலமாக பின்தொடர்ந்த போது ஒவ்வொரு தலைமுறையின் உள்ளார்ந்த வாழ்க்கையையும் பற்றியும் படிக்கிறோம், நேரடியாக அறிகிறோம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ஸில் வருது. As we follow the history of our literature through all its transformationsனால் காலங்காலமாக ஏற்படும் மாற்றங்கள். Therefore we are brought into direct and living contact with the motive forces of the inner life of each successive generation and learn at first hand how it looked at life and what it thought about it. அந்த தலைமுறை வாழ்க்கையை எப்படி பார்க்குறது, என்னெல்லாம் யோசிச்சது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து அதிகமாக எதில் ஆர்வம் வச்சுருந்தாங்க, அவங்களோட மோட்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன, அவங்களோட வாழ்க்கை இன்னர் லைஃப் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் லேர்ன் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் how it looked at life and what it thought it about it, what were the things in which it was most interested and by interestனா ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு, which it was most willing to be amused, by what patience it was most deeply stirred, எதில் அதிகம் விருப்பம் கொண்டிருந்தாங்க, by what standards of conduct and of taste it was governed, and what types of character it deemed most worthy of its admiration. இதெல்லாமே இதில் வருது. In studying English literature according to the chronological method of history, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறோம், ஆர்டராக தெரிஞ்சுக்கிறோம். let us always try to think it as the progressive revelation சொல்கிறோம். ப்ராக்ரஸிவ்னா முன்னேறிட்டு இருக்கிறது, ரெவலேஷன் மாற்றங்கள் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த இங்கிலீஷ் பீப்புள் எப்படி இருந்திருக்கு, காலமாக அவங்களோட மைண்ட் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட இங்கிலீஷ் ஸ்பிரிட் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்.